Hi all, welcome to Cook with A to A. நமக்கு Dominos Garlic cheese bread பண்ணுறதுக்கு குக்கர் ஓவன் அது மாதிரி ஏதாவது வேணும். ஸோ நம்ம இன்றைக்கி ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, அதை விட இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சீஸ் டிப் செய்கிறதுக்கு ஒரு ஹாட் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இது கறிய விடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் ஒரு அரை கப் பால் ஊற்றிக்கிறேன். இது கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அரை கப் பால். நான் யூஸ் பண்ணுற கப்போட மெஷர்மெண்ட் 240 ml. ஸோ இது போட்டுட்டு நான் இப்போ ஹோம்மேட் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நம்ம ஏற்கனவே இன்ஸ்டன்ட் சீஸோட ரெசிபி பார்த்துருக்கோம். ஸோ அதை இதில் போட்டுடலாம், உடனே மெல்ட் ஆகிடும். இது கூட தேவையான அளவு உப்பு, ஸோ இது செம்ம க்ரீமியாக இருக்கும். உங்கள்கிட்ட சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஃப்ளோர் சூப்பராக இருக்கும். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸோ நல்லா லிக்விடாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தழை, ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்கினது, இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் பெரி மசாலா, இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா நமக்கு உப்பு காரம் பத்தலைன்னா பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாத போது நம்ம சில்லி பவுடர் யூஸ் பண்ணி கூட நம்ம இதை செய்யலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சீஸை துருவிக்கிறேன். இது ஹோம்மேட். நான் பஃப்லோ மில்கில் தான் பண்ணேன். ஸோ அதனால் நல்ல நீளமாக வந்துச்சு. அடுத்தது இப்போது ஒரு ப்ரெட்டை, சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரெட் எல்லா பக்கமும் படணும். பட் ஆனால் தின்னாக தான் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதிகமாக போடாதீங்க. எல்லா பக்கமும் வரணும். தின் லேயராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் கார்ன் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். கார்ன் இல்லைன்னா பரவாயில்ல, இன்னும் வேணால் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட கார்ன் போடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சாண்ட்விச் ப்ரெட்டில் சீஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு எண்டில் நான் மறுபடியும் அந்த ஸ்ப்ரெட் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரெட் இந்த பக்கமும் தின்னாக தான் இருக்கணும். பட் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். திக்காக போட்டிங்கன்னா ப்ரெட்டு ஊறின மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு பேனில் நம்ம ஸ்ப்ரெட் தடவின பக்கம் கீழே வர மாதிரி போட்டுருங்க. இப்போ மேல் பக்கம் நம்ம இந்த ஒரு பக்கமும் ஸ்ப்ரெட்டை தடவிடலாம். ஸோ இது வேகட்டும். ஒரு 1 minute லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் கழித்து இப்போ திறந்து திருப்பி போட்டுடலாம்.
நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கணும். அது ஃப்ளேவரே செம்மையாக இருக்கும். ஸோ கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு 30 செகண்ட் வேந்தோடனே எடுத்துடலாம். ஸோ செம்மையாக சீஸ்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சர்வ் பண்ணிடலாம். Hope you enjoyed this video. If you like this video, give a thumbs up and subscribe to Cook with A to A for more such wonderful videos. Do try this recipe at home and let me know your suggestions and feedbacks in the comment box below. இந்த ரெசிபியோட ingredients and links எல்லாமே description boxல இருக்கு. Follow us on Facebook and Instagram for more video updates and informations. Bye bye. Thank you.